ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருள் கியூட் ஃபேமிலி. இன்றைக்கி மூணாரில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஈவினிங் டைம் தான் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து விட்டுருந்தது. அங்கே நேரில் தெரியுது இல்லைங்களா, அது ஸ்நாக்ஸ் ஷாப்பு. டீ, காஃபி, ஸ்நாக்ஸு அதெல்லாம் அங்கே கிடைக்கும். அப்புறம் இங்கே ஒரு அக்கா வந்து குல்லா, மப்ளர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சப்போஸ் யாருக்காச்சும் குளிர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துட்டால் இங்கே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து கவர்மெண்ட்டோடது. நம்ம இதுக்குள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் வாங்கணும். பெரியவங்களுக்கு 60 ரூபாயும், சின்னவங்களுக்கு 35 ரூபாயும், குழந்தைங்களுக்கு அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு 35 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேமரா அது எடுத்துக்கிட்டு வீடியோ பிடிக்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து நைட் 9 மணி வரையும் இருக்குது. ஆனாலுமே ஈவினிங் 5க்கு மேலே தான் இங்கே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கலராக அந்த ஃப்ளவர்ஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணி லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிளேயிங் ஏரியா எல்லாமே இருக்குது. 1 பை 1 பார்க்கலாம். அதே போல் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா இங்கே சூப்பராக நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நல்லா டிசைனாக எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உள்ளே இருக்குது. வாங்க நம்ம இப்போ உள்ளார போயிட்டு பார்ப்போம், அப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷாப் அண்டு கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அண்டு சாக்லேட்ஸ், டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு போய் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டோம்.
இடத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கவர் பண்ணுற மாதிரி ஸ்டாட்யூலாம் நெறைய வச்சுருந்தாங்க. நெறைய அது சூப்பர்வான அந்த சிலைகள்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்து ரசிக்கிற வண்ணமா இருந்தது. நீங்க ஈவினிங் வந்து 5:00 மேல வந்தீங்கன்னா, இந்த மாரி வியூ இருக்கும். டே டைம்ல வந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கார்டனிங்கா தான் நீங்க பார்க்க முடியும். இங்கே நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். கப்புள் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம். சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்த டைமில் வந்து ரோஜா கண்காட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய இந்த ரோஜா செடியெலாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா நிறைய இருக்குது. அங்கே நல்லா குழந்தைங்களாம் இன்ட்ரெஸ்டடாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது போலவே ஒரு 3 ஸ்டெப் இருக்குது கீழே. அதையும் சேர்த்து இப்போ காட்டுறேன். பெரியவங்களாம் இதில் உட்காரதுக்கு அலோட் கிடையாது. மீறி பெரியவங்க உட்காந்தா அவங்களுக்கு ஃபைன் வந்து 500ன்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. இந்த லைட் செட்டிங்கில் பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதே போல் 7 to 7, 8 அந்த 2 டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மியூசிக் வாட்டர் ஃபால்ஸ் நடக்கும். அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் அங்கே வந்து போக முடியுதா என்னென்னு தெரியல. நாங்கள் 5:30க்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். அது வரையும் பாப்பா அழாமல் இருந்தால் நான் கண்டிப்பாக அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பாப்பா வந்து உடம்பு கொஞ்சம் நாங்கள் மூணார் வந்தோடனே அவளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சரி அவளை கவனிச்சிக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோவா வெளியில் கூட சுற்றி பார்க்க முடியல. ஈவினிங் இங்கே போயிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிட்டது கூட நான் வரலன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் எப்படியோ ஒன்று வம்படியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கவுமே சூப்பராக இருக்குது, நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் இருக்கலான்ற மாதிரி கடைசியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. चलो धीरे धीरे मजा आ रहा है लेना हिंदी फोटो लेना ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இடத்துல பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.